ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உளுந்து இட்லி. அதாவது உளுந்தங்களிக்கு ஆல்டர்னேட்டிவாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த உளுந்து இட்லின்னு செஞ்சு தருவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லிக்கு மாவாட்டும் போது உளுந்து தனியாக அரிசி தனியாக தானே போட்டு ஆட்டுவாங்க. அப்போ இந்த உளுந்து மட்டும் போட்டு ஆட்டும்போது நம்ம உளுந்து ஆட்டிகிட்டு இருக்கும்போதே அதை தேவையான அளவு அள்ளி வச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற உளுந்தில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்து வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்பயுமே இட்லி வேக வைப்போம்ல, அந்த மாதிரியே வேக வச்சுருவாங்க. இது வேகிற கேப்பில் தேங்காய் தேவையான அளவு துருவி எடுத்து வச்சுக்குவாங்க. பார்த்தீங்களா, உளுந்து எவ்வளோ வெந்துருச்சு, வெந்தா அப்படித்தான் இருக்கும். எனக்கு 4 இட்லி, என் பையனுக்கு 3 இட்லி. அதில் தேவையான அளவு தேங்காய் பூவு, நல்லெண்ணெய், சுகரு, சர்க்கரை சேர்த்துப்போம். நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு ஜீனி போட்டால் பிடிக்கும். இதை நல்லா கொத்து புரோட்டா கொத்துற மாதிரி நல்லா குத்தி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டு இதில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா சுகர் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவு, எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். என் பையனுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவருக்கு பிடிக்காதான். அதனால் அவருக்கு ஒரு 3 இட்லியை வச்சு வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அதை வச்சு முடிச்சிருவேன்.